சீட்டு இவனுக்கெல்லாம் ஏன்டா சீட்டு கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க. டேய், உன்ன மாதிரி எங்கள் அப்பா 7.5 கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். வெட்ட தலைக்கிறவன் இல்லை. நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணகிரியில் 92வது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிட்டு இருக்கீங்கள, நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன். அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் 11 வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன். சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல அம்மாவை 99 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி, அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க? யார் தீர்த்து கட்டினா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது, ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லற காசா சிதற தேங்காய சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமைய எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது. திட்டமிட்ட மர்டர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தானே முதல் முறையாக குரல் கொடுத்தேன். நீங்கெல்லாம் சாட்சி. அதுக்கு நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியா. நீ ஏன் சிசிடிவி எடுத்த, அங்க அவங்க வீட்டில் ஏன் எடுத்த, எந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன, எதுக்காக யாரையும் அலோவ் பண்ணல, சென்ட்ரல்ல இருந்து யார் வந்தா வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு வைப்பேன். எவனை விட மாட்டேன். மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் பா அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு 2 நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் எடுத்து பாருங்க. அந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பா நினைச்சுக்க வேணாம். இந்த மண்ணின் மைந்தன்னா நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக புலிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும். இந்தியாவை வார்த்தெடுப்போம். நாங்கள் காமராசர் வழியில், கக்கன் வழியில், காந்தியின் வழியில், விவேகானந்தன் வழியில் நாங்கள் பயணிப்போம். இந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பச்சை படுகொலை தானே? யதார்த்தமான மரணமா? யதார்த்தமான மரணமா கேட்குறேன். இன்னைக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி, இவ்வளவு கொடுமை, இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலா என்ன இருக்கு? அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது. இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலா இருக்கு. அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன். இதை ஒரு சவாலாக நான் சொல்லுகிறேன். சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமைய நான் பாடுபடுவேன். எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். मेरा भारत मेरा परिवार नहीं, हमारा भारत हमारा परिवार.